இந்த வீடியோல வந்து வெள்ளையனே வெளியேறு கிளர்ச்சியை பார்க்கலாம். ரவுலட் சத்தியாகிரகம் வந்து 1919 நடந்திருக்கும். ஒத்துழையாமை இயக்கம் வந்து 1920லேருந்து 22க்குள்ள. சட்டமறுப்பு இயக்கம் பார்த்தோம்னா 1930லேருந்து 34க்குள்ள. தனிநபர் சத்தியாகிரகம் வந்து 1940ல வந்து நடந்திருக்கும். இதெல்லாமே வந்து இந்தியால நடைபெற்ற முக்கியமான விடுதலை போராட்டங்களா இருந்திருக்கும். யோசிச்சு பார்த்துக்கோங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து கேட்பாங்க. செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்ச உடனே வந்து டொமினியன் லிஸ்ட் தரதா வந்து அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து சொல்லியிருப்பாங்களா அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து. ஆனா அந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில முடிஞ்சிருக்கும். அவங்க வந்து 1942 ஏப்ரல் 12 வந்து இந்தியாவிலேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு சாதகமான இதையும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இந்திய தலைவர்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வந்திருக்கும். இதன் காரணமாக வந்து காந்தியோட தலைமையில வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இயக்கம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு நிறைய காரணங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். யுஎன் பியோரோலேல் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வி இருக்குல்ல, அதோட ஏமாற்றத்தோட விளைவு தான் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்ததா வந்து இனப்பாகுபாடு. இப்போ அந்த ஜப்பானோட ஆக்கிரமிப்பு பகுதியாக அந்த பினாங்கு, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா இதெல்லாம் வந்து ஒண்ணொண்ணா அவங்க அட்டாக் பண்ணி அவங்க கீழ கொண்டு வருவாங்கல்ல ஜப்பான். ஸோ அந்த மாதிரி வந்து அங்கேருந்து அந்த நாட்டிலேருந்து அந்த அகதிகள்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து குடிபெயர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் பார்த்தோம்னா, அந்த அரக்கான் மலை மற்றும் அப்புறம் அந்த வடகிழக்கு பகுதி அந்த காட்டு வழியா வந்து இந்தியாக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க தப்பிச்சு வரதுக்கு வந்து 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து பாதுகாப்பா இருக்கிறது. இன்னொன்னு வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது. ஆங்கிலேயர்கள், ஐரோப்பியர்கள், அப்புறம் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா, அந்த ஆபத்து இல்லாத பகுதியில வந்திருப்பாங்க. இந்த இந்திய அகதிகள்லாம் பார்த்தோம்னா, அந்த ஆபத்து மிக்க பகுதிகளுக்கு வந்திருப்பாங்க. வர வழியில இந்திய அகதிகள்லாம் பார்த்தோம்னா, அவங்கள வந்து நெறைய பேர் தாக்குறாங்க. அப்புறம் வந்து அந்த பசினால தான் வந்து அவங்களே வந்து இறந்துடுறாங்க. இந்திய வீரர்கள் வந்து ஆங்கிலேயர் கூட வந்து ஒண்ணா போரிட்டா கூட அவங்க மேல வந்து இனப்பாகுபாடு காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இந்திய தலைவர்களுக்கு வந்து ஒரு இயக்கம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்புறம் முக்கியமா பார்த்தோம்னா, ஜப்பான் படையெடுப்பு பற்றியாச்சு. இப்போ வந்து சிங்கப்பூர், மலேசியாலாம் வந்து ஒண்ணு ஒண்ணா அவங்க அவங்க கீழ கொண்டு வராங்களா ஜப்பானியர்கள. இப்போ அந்த இடத்துலலாம் பார்த்தா பிரிட்டன் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு வேளை இந்தியாவுக்கு படையெடுப்பு வந்தாலும் அதே மாரி தான் பிரிட்டன் வந்து எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளே நமக்கு ஏதாச்சும் அ கொண்டு வந்துக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் அந்த இத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அடுத்ததா ஜப்பான் ஆதரவு பற்றியாச்சு. இப்போ ஜப்பான் வந்து இந்தியாவ வந்து தாக்குதுன்னு சொல்லிட்டு பயத்துல இருப்பாங்க. அந்த நேரத்துல பார்த்தோம்னா, சுபாஷ் சந்திர போஸ் வந்து பெர்லின்ல இருந்திருப்பாரு. அவர் அங்கிருந்தபடி வானொலி மூலமா வந்து பிரிட்டிஷ்க்கு எதிரா வந்து இந்தியர்கள வந்து தூண்டிட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்திய மக்கள வந்து ஜப்பானோட ஒத்துழைக்குமாறு வந்து கேட்டிருப்பாரு. ஸோ இந்திய மக்களும் வந்து இவரோட போஸோட இத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இடமா ஜப்பான் ஜெயிக்கும்போது இவங்க வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுருப்பாங்க இந்திய மக்கள். ஸோ இது வந்து இந்திய தலைவர்களுக்கு வந்து ஜப்பானுக்கு சப்போர்ட் பண்ணிருவாங்க. ஒரு விதமான பயத்தை ஏற்பட்டிருக்கும். அடுத்ததா வந்து காங்கிரஸோட நிலையை பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்து ஜப்பான் வந்து ஆக்கிரமிச்சுருவாங்கன்னு பயத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரிட்டிஷோட இயலாமைய பத்தி பயத்துல இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. போஸ் பார்த்தோம்னா, ஜப்பானுக்கு வந்து ஆதரவாளரா இருப்பாரு. நேரு வந்து பிரிட்டன்ட்ட சமரச பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு விரும்பியிருப்பாரு. ராஜாஜி வந்து தேசிய அரசாங்கத்த வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லியிருப்பாரு. இப்போ காங்கிரஸ், முஸ்லீம்ங்க அவங்களுக்குள்ளேயே வந்து ஒத்து போகாம இருந்திருக்கும். இந்த மாரி நேரத்துல வந்து பிரிட்டனோட உடன்பாட்டுக்கு வருவது வந்து சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்லியிருப்பாரு. எல்லாருமே வந்து பார்த்தோம்னா, காந்தியோட முடிவுக்காக வந்து காத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் பார்க்கலாம். காந்தி வந்து பார்த்தோம்னா, இப்போ ஜப்பான் வந்து சிங்கப்பூர், மலேசியா ஒரு இடமும் வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்குமா, அப்போதைக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து அந்த இடத்துலலாம் வந்து இவங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்லலாம் பார்த்தோம்னா, எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம அவங்க சரண்டர் ஆயிருவாங்க. ஸோ அந்த மாரி ஜப்பான் இந்தியாவ அட்டாக் பண்ணாலும் இவங்க எந்த ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு வராங்க. இப்ப இவங்க வந்து ஜப்பான் அட்டாக் பண்றதுக்கு காரணம் பிரிட்டிஷ் வந்து இந்தியால இருக்கிறதுனால தான். ஸோ அவங்க வெளியேறிட்டாங்கன்னா, நம்ம மேல வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து நினைக்கிறாரு. அதனால தான் வந்து அவங்க வந்து இந்தியா விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து, அத பத்தி வந்து அரிஜின் பத்திரிகையில வந்து எழுதுறாரு அத பத்தி. அந்நியன் வெளியேற வேண்டும் என்பது தான் காந்தியோட தீர்மானமா இருக்குது. அந்த வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் பத்தி காங்கிரஸ் செயற்குழு வந்து 1942 ஜூலை 14ஆம் தேதி வர்தால வந்து கூடுறாங்க. இத பத்தி பரிசீலிக்கிறாங்க. இந்த காந்தியோட இந்த தீர்மானத்த பத்தி.
ஆனா காந்தியோட முடிவை வந்து அபுல் கலாம் ஆசாத், ஜவஹர்லால் நேரு, கோவிந்த் வல்லப் பந்த், அப்புறம் சையத் முகமது, ஆசஃப் அலி இவங்க எல்லாருமே வந்து எதிர்க்கிறாங்க. இருந்தாலும் வந்து அந்த கூட்டத்தோட இறுதியில வந்து இவரோட தீர்மானத்தை வந்து எல்லாரும் ஏத்துக்கொள்கிறாங்க. அஹ் பிரிட்டன் வந்து இந்தியாவில வந்து வெளியேறணும். அப்படி இல்லாட்டி வந்து காந்தி தலைமையில வந்து ஒரு சாத்வீக மக்கள் இயக்கம் வந்து துவங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தை வந்து ஒரு சில மாற்றங்களோட பார்த்தோம்னா, பம்பாயில வந்து ஆகஸ்ட் 7, 8ல வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து கூடியிருப்பாங்க. அதுல வந்து இதை அங்கீகரிச்சிருப்பாங்க இந்த தீர்மானத்தை. அந்த கூட்டத்துல வந்து காந்தி கலந்துக்கிட்டு ஒரு போர் முழக்கம் வந்து சேர்ந்திருப்பாரு. என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சிறிய மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். செய் அல்லது செத்து மதிதான். ஒன்று நாம் இந்தியாவை விடுவிக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி அந்த முயற்சியில வந்து உயிர் துறக்க வேண்டும். மீண்டும் அடிமை நிலையில் நீடிப்பதை பார்ப்பதற்கு நாம் உயிர் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி அவர் பேசியிருப்பாரு அந்த கூட்டத்துல. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து பம்பாயில கூடியிருப்பாங்களா, அது வந்து ஆகஸ்ட் 8ஓட நைட் ஒரு 10 o'clock அது முடிவிட்டிருக்கும். மறுநாள் பார்த்தோம்னா அதிகாலையிலேயே வந்து காந்தி மத்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து நாட்டுல உள்ள எல்லா காங்கிரஸ் பிரமுகர்களையும் வந்து கைது செஞ்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தோம்னா இந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, காங்கிரஸ் செயற்குழு, மாநில காங்கிரஸ் கமிட்டி இது எல்லாத்தையும் வந்து சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. காங்கிரஸ்ல இருந்து எல்லா நிதியும் வந்து கைப்பற்றுறாங்க. காங்கிரஸோட வெளியீடுகள் எல்லாத்தையும் வந்து நிறுத்துறாங்க. அப்புறம் காங்கிரஸ் அந்த துவக்கிய இயக்கத்தை பத்தி செய்தியெல்லாம் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகளை வந்து தடை செய்யறாங்க. மாநில அரசாங்கங்கள் வந்து அந்த சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரத்தையும் வந்து கொடுக்குறாங்க. இந்த பம்பாய் தீர்மானத்தை பத்தி அரசாங்கள்ட்ட வந்து பார்த்தோம்னா, எடுத்துக்கூறி ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து போராட்டம் தொடங்குறதா வந்து காந்தி வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து தலைவர்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நியூஸ் பார்த்தோம்னா வானொலி மூலமா, அப்புறம் அந்த அதிகாரிகள் வழியா வந்து எல்லாருக்கும் வந்து அந்த மக்களுக்கெல்லாம் தெரியப்பட்டுருக்கும். இந்த மாரி அந்த தலைவர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களாவே வந்து தன்னிச்சையாக வந்து கிளர்ச்சியில வந்து ஈடுபட்டிருப்பாங்க. மக்கள் வந்து அவங்களுக்கு தெரிந்த முறைகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா, அந்த அந்த புரட்சி வந்து கையாள தொடங்கியிருப்பாங்க. காங்கிரஸ் ஊழியர்கள் பார்த்தோம்னா, பொதுக்கூட்டங்களை கூட்டி அரசாங்கத்துக்கு எதிரா வந்து அந்த அந்த செயலெல்லாம் வந்து கண்டித்திருப்பாங்க. வியாபாரிகள் வந்து கடையெடுப்பு பண்ணியிருப்பாங்க. தொழிலாளர்கள்லாம் பார்த்தோம்னா, வேலை நிறுத்தம் வந்து பண்ணியிருப்பாங்க. மாணவர்கள் வந்து கல்விக்கூடங்களுக்கு போகாம அத வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. விவசாயிகள் வந்து வரி கொடுக்காம வந்து கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. அரசாங்க ஊழியர்கள்லாம் வந்து அவங்களோட பதவிகள வந்து துறந்திருப்பாங்க. அப்புறம் ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாரி விஷயம்லாம் நடத்தியிருப்பாங்க. கடலோர பகுதிகள்ல பார்த்தோம்னா, உப்பு வரி சட்டத்த வந்து மீறுறாங்க. ஐக்கிய மாகாணம், பீகார்ல அந்த இடத்துல மட்டும் முஸ்லீம் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அசாம்ல பார்த்தோம்னா, தேசிய அரசாங்கம் வந்து அமைக்கப்படுது. பெண்களும் நெறைய பேர் இதுல வந்து கலந்துக்கிறாங்க. அப்புறம் வந்து ஜெயப்பிரகாஷ் நாராயணன், ராம் மனோகர் லோகியா, அச்சுத பட்வர்தனன், அருணா ஆசஃப் அலி இந்த சோஷலிஸ்ட் தலைவர்களும் வந்து தலைமறைவா இருந்து அரசாங்கங்களுக்கு எதிரா வந்து சதி வேலைகள் வந்து ஈடுபடுறாங்க. புகைவண்டி நிலையங்கள் வந்து தாக்குறாங்க. விமான நிலையங்கள் அதையும் தாக்குறாங்க. தமிழ்நாட்டுல வந்து எப்படிலாம் வந்து போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அந்த ராணுவத்தினர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த சீருடைய வந்து தயாரித்து குடுக்குற அந்த பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில் வந்து அவங்க வேலை நிறுத்தத்துல வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அத வந்து குளோஸ் பண்ணிடுறாங்க. வட ஆற்காடு மாவட்டத்துல வந்து அந்த தொலைபேசி தந்தி கம்பிகள்லாம் வந்து அறுத்து விடுறாங்க. அப்புறம் சரக்கு ரயில் வண்டியெல்லாம் கவிழ்த்து விடுறாங்க. தென்னார்காட்டு மாவட்டத்துல வந்து மாணவர்கள் வந்து வன்முறை செயல்கள் வந்து தீவிரமாக ஈடுபடுறாங்க. கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இந்த சூலூர் விமான நிலையம் இருக்குல்ல, அத வந்து தாக்குறாங்க. ராஜபாளையம், காரைக்குடி, தேவக்கோட்டை அந்த பிளேஸ்லலாம் வந்து துப்பாக்கி சூட்ல வந்து நெறைய பேர் வந்து இறந்து போறாங்க. ஸோ இந்த மாரி போராட்டம்லாம் நடத்திட்டு இருப்பாங்களா, இத வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கண்ட்ரோல் கொண்டு வராங்க. இந்த கிளர்ச்சிக்காரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கசையடி வந்து மரண தண்டனை வரைக்கும் குடுக்குறாங்க. அப்புறம் நெறைய அபராதங்கள் வந்து விதிக்கிறாங்க. சந்தேகத்துக்குள்ளவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட வீடுகள்லாம் வந்து தீக்கிரையாக்கப்பட்டனவாம். ஆர்ப்பாட்டக்காரர்களோட அந்த கால்நடைகள்லாம் வந்து ஏலம் விடுறாங்க. விவசாயிகள், தொழிலாளர்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து சித்திரவதை பண்றாங்க. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து வீழ்ச்சிக்கான காரணங்கள் வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த 1942 புரட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா, ஒரு அமைதியான போராட்டமா தான் ஆரம்பிச்சிருக்கும். ஆனா கொஞ்ச நாள்லயே வந்து ஒரு வன்முறை கிளர்ச்சியா வந்து மாறியிருக்கும். இது ஒரு 2 மாசத்துக்குள்ளேயே வந்து பிரிட்டிஷர் வந்து இத வந்து அடக்கி இருந்திருப்பாங்க இந்த போராட்டத்த. இந்த பம்பாய் காங்கிரஸ் கூட்டம் வந்து கூடியிருக்குமாம். மறுநாளே வந்து தலைவர்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இதுக்கு ஒரு தலைமை பொறுப்பு வந்து இல்லாம இருந்திருக்குமா. ஸோ இது தலைமையற்ற ஒரு போராட்டமா மாறியிருக்கும். போராட்டக்காரர்களுக்கு வந்து தெளிவான திட்டம் வந்து எதுவுமே இருந்திருக்காது.
நேரு கொடுத்த திட்டமும் வந்து பார்த்தோம்னா, ஐக்கிய மாகாணத்துக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதா இருந்திருக்கும். சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்த அந்த கொரில்லா போர் முறை திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்து ஒத்து இல்லாம இருந்திருக்கும். ஒவ்வொரு மாநிலமும் வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி போராட்டத்துல வந்து நடத்தி இருந்திருப்பாங்க. அப்புறம் அந்த போராட்டக்காரர்களுக்கு வந்து செய்தி போக்குவரத்து இல்லாம வந்து போயிருக்கும். தேசிய காங்கிரஸோட அந்த வானொலி பார்த்தோம்னா, காங்கிரஸோட தீவிரவாத நடவடிக்கைகளை மட்டும் தான் ஒளிபரப்பிட்டு இருந்திருக்கும். இது அந்த இயக்கம் பார்த்தோம்னா, காங்கிரஸோட இயக்கமா தான் கருதப்பட்டிருக்கும். இவரு ஜின்னா என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, அந்த பிரிட்டிஷ் ராஜ்ஜியத்திலேருந்து இந்து ராஜ்ஜியத்துக்கு தான் வந்து அதிகாரம் மாறுது. இதுதான் வந்து காங்கிரஸோட குறிக்கோளா இருந்திருக்கும். ஸோ நீங்க முஸ்லிம்கள் யாரும் இந்த போராட்டத்துல போய் கலந்துக்க வேணாம்னு சொல்லிட்டு இவரு ஜின்னா சொல்லியிருந்திருப்பாரு. காந்தி வந்து பார்த்தோம்னா, போர் காலமா இருக்கு. நம்மளோட ஹெல்ப் தேவைப்படுறதுனால, இந்த போராட்டம் அந்த அளவுக்கு அவங்க அடக்குமுறை கையாள மாட்டாங்கன்னு காந்தி நினைச்சிருப்பாரு. ஆனா, அதுக்கு எதிரா வந்து பிரிட்டிஷார் பண்ணியிருந்திருப்பாங்க. அரசாங்க ஊழியர்கள், போலீஸ், ராணுவம் இவங்க எல்லாருமே வந்து அரசாங்கத்துக்கு விசுவாசமா தான் இருந்திருப்பாங்க. அந்த அரசாங்க அலுவலகங்கள் இது எல்லாத்தையும் வந்து தீக்கிரைக்கிறதுனாலும் வந்து நிர்வாகத்துக்கு வந்து எந்த ஒரு தடையும் பண்ண முடியாம இருந்திருக்கும். அரசாங்கம் வந்து ஆரம்பத்துல ஒரு தயார் நிலையில வந்து இருந்திருக்கும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து இத வந்து அவங்க கண்ட்ரோல்குள்ள வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இது இயக்கத்தோட இயல்புகள் வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த போராட்டத்துல பார்த்தோம்னா, பொதுமக்கள் வந்து முன்னாடி இல்ல இந்த அளவோட அதிக பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அருண் ஆசஃப் அலி, சுலோச்சனா கிருபாலினி இவங்க அதுக்கப்புறம் அந்த பள்ளி, கல்லூரியில மாணவிகள்லாம் வந்து இந்த போராட்டத்துல வந்து கலந்துருப்பாங்க. தர்பங்க அரசர் போன்ற ஜமீன்தார்கள், நிலச்சுவாந்தர்கள் இவங்க எல்லாரும் இந்த இயக்கத்துக்கு வந்து உதவியிருப்பாங்க. அப்புறம் அரசாங்க அலுவலர்கள் வந்து அப்புறம் கடைநிலை ஊழியர்கள் இவங்க எல்லாருமே வந்து மறைமுகமா வந்து உதவி பண்ணியிருப்பாங்க. முஸ்லிம்கள் வந்து இந்த இயக்கத்துக்கு வந்து ஆதரவு குடுத்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இத வந்து எதிர்க்காம இருந்திருப்பாங்க. தலைவர்கள் வந்து சிறையில இருந்ததுனால மக்களே வந்து இந்த போராட்டம் வந்து நடத்தி இருந்திருப்பாங்க. இது வந்து ஒரு வன்முறை கிளர்ச்சிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. இந்த போராட்டத்தினால நாட்டுல சில பகுதிகள்ல வந்து இணை அரசாங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருந்ததுனால, பிரிட்டிஷ் வந்து இத இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருந்திருப்பாங்க. சுபாஷ் சந்திர போஸோட இந்திய தேசிய ராணுவம் தாக்குதல் தொடங்க இது இந்த இயக்கம் வந்து ஒரு தூண்டுகோலா இருந்ததா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஜின்னா வந்து பார்த்தோம்னா, முஸ்லிம்ஸ் யாரும் இதுல வந்து பங்கேற்க வேணாம். இதுலேருந்து ஒதுங்கி இருங்கங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாரி இந்து மகாசபைய சேர்ந்த அதோட தலைவர் வந்து சவார்கரும், இது ஹிந்துஸ் யாரும் இதுக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. ரஷ்யா வந்து நேச நாடுகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களா? ஸோ கம்யூனிஸ்ட் வந்து ரஷ்யா அந்த இதுதானே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த போராட்டத்த வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை சரியாக பரிசீலிக்கப்பட்டாத சமய பொருத்தமற்ற முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. பார்சிகள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அகாலிகள், கிறித்துவர்கள், அரிஜன் தலைவர்கள்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எதிரா வந்து செய்ய வேணாம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்திய விடுதலை போராட்டத்தோட உச்சகட்டம் தான் வந்து இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய விடுதலைக்கு மேற்கொள்ளப்பட்ட இறுதி போராட்டம்னு இத சொல்றாங்க. இதுல பார்த்தோம்னா, படித்தோர், பாமரர், விவசாயிகள் இந்த மாரி சமுதாயத்துல உள்ள எல்லாருமே வந்து இதுல வந்து பங்கேற்று இருந்திருப்பாங்க. காங்கிரஸ், சோஷலிஸ்ட் தலைவர்களும் வந்து மறைமுகமா வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. 1857 கிளர்ச்சிக்கு அப்புறம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் கொந்தளிப்புன்னு சொல்லிட்டு இந்த 1942 வச்சு வந்து சொல்றாங்க. இது மக்கள்ட்ட வந்து தானாகவே வந்து எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய மக்கள் வந்து இந்திய விடுதலைக்காக தங்கள் உயிரையே வந்து அர்ப்பணிக்க வந்து தயாரா இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயரை வந்து பொறுத்துக்க முடியாது. வந்து இந்தியாவ விட்டு அவங்க உடனே வெளியேறதுக்காக இத கொண்டு வந்திருப்பாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம், வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கான இறுதி எச்சரிக்கையா வந்து குடுத்திருந்திருப்பாங்க. இதோட இது முடிஞ்சிருச்சு. தேங்க் யூ.